ஜூலை மாதம் புதன்கிழமை 31/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி. இன்று ஏகாதசி. தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. நல்லதை செய்வோம், நல்லதையே நினைப்போம். வாழ்க்கையில் முன்னேற முதலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம். இன்றைய நாளுக்கான ஆன்மீக ராசி பலன்களை சற்று சுருக்கமாக தெரிந்து கொள்வோம், வாருங்கள். மேஷராசி அன்பர்களே, மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். சூழ்நிலை அறிந்து பேசுவது நல்லது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும். குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை புதிய தெளிவை ஏற்படுத்தும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை உங்களுக்கு குறையும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கையிருப்புகள் அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, செயல்களில் திட்டமிட்டு செயல்படவும். துணைவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும். எதிர்பாராத சில அலைச்சல்களில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பலதாரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்று உங்களுக்கு உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் அனுசரித்து செல்லவும். ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். கிருத்திகையில் பிறந்தவர்கள் புரிதல் அதிகரிக்கும். ரோகிணியில் பிறந்தவர்கள் சோர்வுகள் உண்டாகும். மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லவும். மிதுனராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும். வியாபார போட்டிகள் ஓரளவு குறையும். அலுவல் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லவும். பிறமொழி பேசும் மக்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். இரகசியமான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆதாயம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் வெளிப்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை ஏற்படும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் நிமித்தமாக சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைப்பணிகளில் சில நுட்பங்களை அறிவீர்கள். நலம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுடைய முயற்சிகள் இன்று சாதகமாகும். பூசத்தில் பிறந்தவர்கள் முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் நுட்பங்களை அறிவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். இறைப்பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகும். உத்திரத்தில் பிறந்தவர்களுடைய முதலீடுகள் இன்று அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். கவின் கலைகள் சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். காதணிகள் சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமை பிறக்கும். தாமதம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் ஏற்படும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது தோன்றி மறையும். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் விரயம் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். போட்டி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்படவும். விசாகத்தில் பிறந்தவர்கள் விரயம் உண்டாகும் நாள் இந்த நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, கடினமான காரியங்களையும் எளிமையான முறையில் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வு சிலருக்கு சாதகமாக அமையும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். இன்பம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகத்தில் பிறந்தவர்கள் பதவி உயர்வு சாதகமாகும். அனுஷத்தில் பிறந்தவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பயணங்களில் மூலம் அனுகூலம் பிறக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலத்தில் பிறந்தவர்கள் புத்துணர்ச்சியான நாள் இந்த நாள். போராட்டத்தில் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும். சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். உத்திராடம் நுட்பங்களை அறிவீர்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் ஆர்வம் இன்று அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். வங்கிகளில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும். தாய்மாமன் வகையில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். வியாபார பணிகளில் கவனம் வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் கவனம் வேண்டும். சதயத்தில் பிறந்தவர்கள் அசரவான நாள். போராட்டத்தில் பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும். மாற்றம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். புரட்டாத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு கிடைக்கும். உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். நல்லதொரு ஆன்மீக தகவல்களை இன்று நாம் பார்த்தோம். நாளை உங்களுக்கான ராசி பலன்களை கணித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.